ரவுடி பாஸ் நம்ம இப்போ விளையாட போகிறது கிளைமேட் ஸ்லைம் நியூ அப்டேட் வந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட விளையாடணும். கிடையாது, நம்ம மட்டும் தான் விளையாடணும். ஒர்க் ஆகுதுடா. அதுக்கப்புறம் ஒன்னொன்னு ஒரு கேரக்டர் சொல்லி இப்ப நான் லீனியர் சொல்லி அப்படின்னு சொன்னா சொல்லிட்டா சார் ஓகே ஆயிடுச்சு. யாரு சார் இது 4000 ரூபாவா வில்லன் கேரக்டரா? ஒத்துக்கிட்டாரா? ஆமா சார் ஒத்துக்கிட்டாரு. எனக்கு டெஃபினட்டா வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா ஹைதராபாத் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பணக்காரங்க இல்ல, ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து எவ்வளவு பெரிய பணக்காரங்க இருக்காங்களோ அவ்வளோ அந்த பணக்காரங்க ஒருத்தர் பணம் எல்லாம் கொடுத்து அவரை வாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்கு ஒரு தடவை எழுதிருப்பாரு படத்துல. நல்லவனாவே நடிக்கிறது. எத்தனை நாளா நானும் நல்லவனாவே நடிக்கிறது. கொஞ்சம் டைப் பண்ணுங்க, சப்ஜெக்ட் டைப் பண்ணும் சொல்லிட்டு இன்னொரு வந்து எழுதிட்டு இன்னொரு கேரக்டர் சார் கேமியோ சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னொரு வாட்டி எனக்கு டக்கு சில உலகநாயகன் போகுது மைண்ட்ல. அவரே புடிச்சுட்டாரா, அவர் ரசிகர் வேற, விக்ரம் படம் வேற பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மெதுக்கிறேன். நீங்கப்பா எப்படி இருக்கும்? ஒத்துக்கிட்டாங்களா சார்? ஆமா சார், சார் ஒத்துக்கிட்டாங்க சார். அமெரிக்கா சார் ஸ்கிரிப்ட் ஓகே பண்றதுக்கு 2 வருஷம். To say okay, the script will take 2 years. Then imagine how many days, how many months, how many years it can take to make a film. 2 years? அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ வந்து கம்ப்ளீட்லி நம்ம கமல்ஹாசன் சொன்னா அங்கே நாட்டு வந்து அமெரிக்கா. இந்த பக்கம் வந்து சல்மான் கான், அந்த பக்கம் என்ன லெஜெண்ட், லெஜெண்ட் சல்யூட் சார். வந்து இந்த மாதிரி வந்து என்ன பார்த்தீங்க, இது வந்து கதையெல்லாம் வந்து போச்சு எனக்கு. செட்டு போனா இவரு கூட பண்றது இந்த மாதிரி ஒரு சரி செட்டு போகணும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹீரோ வந்து மாலை போடுறது, அது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து ஜாலியாக தனியாக இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேக்கிங் ஓகே சார், அது வச்சுங்க சார். அது மீனிங் வர மாதிரி நீங்க பேசுங்க சார். மீனிங் வர மாதிரி பேசுங்க. தள்ளி வாடா அப்படி சொல்லி பண்ணியாச்சு. இப்போ வந்து நீயும் சாக்ஸ் படிக்க சொன்ன. அசோசியேட் கூப்பிட்டு இந்த ஜெனரல் நான் சேர்த்துக்கலாம் கேட்கறேன். நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார். கட் பண்ணிட்டு இருக்கும் சார், இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட்டுங்க, கதையிலேயே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இருக்குங்க.
டர்னிங் பாயிண்டே அதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட் ஆகுது. கேமரா அங்க இருக்கு, இங்க பேசலாம். லாங் ஷாட்ல டேலர் பேசுறது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஷாட் ஓகே அப்படி வராங்க. சரி ஓகே இம்பார்ட்டன்ட் டேலர் டெஃபினெட்லி ஸ்லோதா வருவாங்க. கட் பண்றாங்க. இது பேக்கப்பா சார். இம்பார்ட்டன்ட் டேலர் சார் கொஞ்சம் டபில பார்த்துக்கலாம் சார். இப்போ அது ஆடியன்ஸ்க்கு தெரியும் சார், தெரிஞ்சது சார், அது பரவாயில்ல சார். இந்த மாதிரிங்க ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு விசாகப்பட்டினம் போல நெக்ஸ்ட் அங்கே போனா அங்கே வந்து ஒரு 2 days லேட்டா வாங்க சார். 2 days ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க அப்படின்ட்டு. சரி யார் ஷூட்டிங் பண்றாங்க? நான் சௌமியன் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி தேர்ட் டே கூப்பிட்டாங்க சார், ரூம்ல சார் பார்க்கணும் சார். கொண்டு வந்து சௌமியன் ஆக்ட் பண்ண ஒரு 2-3 சீன் காமிச்சாங்க. ஆடி போயிட்டு வாட் அன் ஆக்டர், வாட் அன் ஆக்டர், மை காட், ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து நம்ம சத்யார சாரோட ஜாஸ்தி காம்பினேஷன் கூட ரொம்ப நாள் கழிச்சு அவர் கூட வந்து பேசுறது ஆக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஸ்ருதி ஹாசன் நீங்க படம் பாருங்க, நான் உலக நாயகன் பொண்ணுடா அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆக்ட் பண்ணு. கமலை பார்த்து சூப்பர். ஸ்ருதியன் சொல்றதுன்னா நான் பேர் மாத்திப்பேன். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இதுக்கப்புறம் வந்து நம்ம கிங் நாகார்ஜுனா வந்தாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லி படம் 32-33 years பிஃபோர் பண்ணது. இப்போ பாக்குறேங்க. அதுக்கப்புறம் படத்தை நான் பார்க்கல. அவரு ஜாஸ்தி வெளியே போக மாட்டாரு, ஜாஸ்தி பேச மாட்டாரு, அதெல்லாம் வந்து கிடையாது. நான் பாக்குறேங்க. அதை விட இப்போ கேட்டாங்க இல்லையா, அதை விட எங்க இருக்காரு, அதை விட எங்க ஸ்கின் எல்லாம் அப்படி பழக்குது, அப்படி அந்த மாதிரி கலர் அந்த மாதிரி இது. நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இது, நம்ம எல்லாம் கொட்டி திசிங்களா இன்னும் முடி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, ஸ்கின் எல்லாம் அப்படி. சரி ஓகே சொல்லி நாகார்ஜுன గారు ఏంటి రహస్యం ఏంటి చెప్పండి, సీక్రెట్ గారు. నథింగ్, ఎక్సర్సైజ్, కంటిన్యూస్ ఎక్సర్సైజ్, weights, swimming, and consistency. I've been doing it from 40-45 years. And 6:30, maximum 6:30 dinner over. அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். அண்ட் டயட்டிங், டயட் இருக்காங்க சாப்பாடு. அதுல வந்து எது நமக்கு உடம்புக்கு ஒத்து போகாது அது தெரிஞ்சுட்டா போதும். டயட்டிஸ் எது எது ஒத்து போகாது இது மட்டும். ரெகுலர் எக்ஸசைஸ், சாப்பிடுறது அது கிடையாது. அண்ட் அப்பா கொடுத்துட்டு போறது. அன்னபூர்ணா ஸ்டுடியோவே கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் நினைச்சிட்டு அது மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கேன். அது என்ன சார், ஜீன்ஸ், ரெகுலர் எக்ஸசைஸ். ஒண்ணு கண்ணுங்களா, உடம்பு, இந்த உடல்ல நாம தண்டிக்கல இருந்தா உடல் நம்மளே தண்டிச்சிடும். ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி, இன்டெஸ்டைன்ஸ், செல்ஸ் எல்லாம் கேட்குது. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றா, கொஞ்சம் ஓடுறா, கொஞ்சம் ஏதாவது பண்றா, நான் இன்னும் நல்லா இயங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அனில்கான் அந்த ஷூட்டிங்ல வந்தாருங்க. ஆத்தங்கி 33 years before that. பர்ஃபார்மன்ஸ், என்ன டெடிகேஷன், என்ன டிவோஷன். இது வந்து சொல்லிட்டே போலாம், சொல்லிட்டே போலாம். அப்படி சொன்னா கூட அது கம்மி தான். சூப்பர், ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு என்னன்னா இந்த கூலி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெஞ்சுக்கு வந்து கிட்டே இருக்கிறது. எஸ்பிஎம் சொன்ன மாதிரி ராணுவ வீரன் மூட்டை மேல தூங்கிட்டு இருந்தேன்ல கூலி, அது வந்து
பழக்கம். அந்த கூலி கண்டக்டர் கூலி நல்லா கண்டக்டர் ஆனேன். கண்டக்டர் ஆன பிறகுதான் நான் ஆர்டிஸ்ட் ஆனேன். அதுக்காக கூலியா இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல ரொம்ப ஆசை. ரொம்ப பிள்ளைங்க மார்னிங் எல்லாம் வந்து பேப்பர் போடுவாரு. ஒரு பொட்டி கடை இருக்கும். அந்த கடலை கம்ப்ளீட்டா வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாம் வந்து பேப்பர் போட்டு மார்க்கெட்டு போய் வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாம் கொண்டு வந்து கடையில போட்டு வேலைக்கு போவாரு. வேலைக்கு போய் மறுபடியும் வந்து உட்காருவாரு. இந்த மாதிரி உழைச்சிட்டு பண்ணுவாரு. நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா காலேஜ் சேர்த்துருக்கலாம். இல்ல பிரைவேட் காலேஜ் அங்கே வந்து சேர்த்தாங்க. நான் பாஸ் ஆக மாட்டேன் நல்லா தெரியும். பட் இவரு வந்து எப்பா நீ படிச்சதா ஆகணும்பா, படிப்புதான் முக்கியம். நீ ஒருத்தர் படிச்சா போதும், ஃபேமிலி படிப்புதான் முக்கியம் ரிசல்ட் சொல்றாங்க. நீங்க அப்பா வந்து சொல்றாங்க இவனை படிக்கவே தெரியடா, எதுக்கடா எது படம் அப்பா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 120 rupees அந்த காலத்துல எக்ஸாம் கட்டணும். அது கொடுத்தாங்க. நான் கட்டுறதுக்கு வந்து டெஃபினட்டா பாஸ் ஆக மாட்டேன். எதுக்கு இது அப்படின்னு சொல்லி அந்த பணம் எடுத்துட்டு மட்ராஸ் ஓடி வந்துட்டேன். மட்ராஸ் ஓடி வந்துட்டு லைட் மேன் ஆகணும், லைட் மேனாவது ஆகலாம் அப்படி சினிமா ஆக்டர் ஆகணும் சொல்ல இதெல்லாம் கிடையாது. சினிமாதான் அவ்வளோ இது. இங்க இருந்தா வந்து படின்னு சொல்றாங்க, முடியாது எதுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு லைட் மேன் வேலையும் கிடைக்கல, சர்வர் வேலை ட்ரை பண்ண அதுவும் கிடைக்கல, பணம் முடிஞ்சு போச்சு. அப்படி பெங்களூர் வீட்டுக்கு போற செம்ம அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி போனா அண்ணா அப்படியே உட்காந்துருக்காரு. அப்பாவும் போயிட்டா இருக்காரு. என்ன அப்படின்னு எப்படி வந்துருவாங்க தெரியும் சொல்றாங்க. அப்பா சொல்லிட்டாருப்பா நாளைல இருந்து கூலி மூட்டை தூக்கணும். எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு வந்து மண்டிப்பேட் அங்கே வந்து ஜெகதீஷ் ஸ்டேடி கம்பெனி சொல்லி சூப்பர்வைசர் இந்த மாதிரி மூட்டையெல்லாம் கொண்டு வரும். அங்கே கூலிக்கு மூட்டை தூக்கிறதுக்கு போகணும் அப்பா சொல்லிட்டாரு. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சரி நான் வந்து வேற வழி இல்லை சரி சொல்லிட்டு அங்கே போனா அங்கே மாமனுக்கு ஒரு கஷ்டம் பாஸ் பண்ணி படிச்சு ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே வந்துட்டு முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபம் அந்த சேகர் ரெட்டி அப்படின்னு போய் 4 பேர் சரோஜா அப்படின்னு சொல்லி மெயில் இது பண்றாங்க. அங்கே வந்து அரிசி மூட்டை 100 கிலோ அரிசி மூட்டை ரோடு வந்தா ஒரு மூட்டை இருக்குன்னா 10 பைசா. 100 மூட்டை அது என்னன்னா 10 ரூபாய். நம்ம 5 பேர் 2 ரூபாய். அந்த மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 3 லோடு வரும் அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து உள்ள இருக்கிறது வந்து கஷ்டப்படுறது தான். அந்த அரிசி மூட்டையை எடுத்துட்டு அந்த வெயிட் மிஷின்ல வச்சு அப்படி டெம்போ வச்சா அங்கே வந்து 50 பைசா. அண்ட் பக்கத்துல வந்து கடைங்க இருக்கும். ஒரு 500 மீட்டர்ஸ் 1000 மீட்டர் திரையில இருக்கும். அங்கே போய் விட்டா ஒரு 100 மூட்டைக்கு வந்து 5 ரூபாய் ஒன்றில் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சில டைம்ல வந்து ஒரு மூட்டை அந்த மாதிரி வந்தா இல்லை 5 ரூபாய் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்சாமி கணேஷ் சேகர் எல்லாம் சிவாஜி நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த வண்டி கொண்டு போறதுக்கு இல்லை அது எப்படி பேலன்ஸ் பண்றதுக்கும் சொல்லி கொடுத்து அவங்க சம்பாதிச்சுக்கிட்டோம் பையன் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாம் ஒரு நாள் என்ன ஆச்சு சொன்னா முனுசாமி வந்து உடம்பு சரியில்லை. வேற லோடு வந்துச்சு. இந்த மாமா சொன்னாரு பரபாசிவாஜி 3 மூட்டை ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் கொண்டு போய் கொடுத்தா இல்ல வண்டியை கொண்டு 5 ரூபாய் மூட்டை 10 ரூபாய் கிடைக்கும் நீ போய் டெலிவரி பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய வந்து அந்த ஜஸ்ட் ஒரு 500-600 மீட்டர்ஸ் போறதுக்கு வந்து 1 கிலோ 1.5 கிலோமீட்டர் ஒட்டி கொடுக்கும். இந்த மூட்டை பேலன்ஸ் கிடைக்காது. எல்லாம் வந்து டிராஃபிக் ரோடு பஸ் லாரி கீரி ஆட்டோ எல்லாம் வருது. அது தூக்கிட்டு ஒரு பள்ளம் மேடு கம்ப்யூட்டர் பேலன்ஸ் இல்லை. இவன் கத்துறான்
இருக்குது யார் பக்கத்துல இருக்கவங்க என்னடாப்பா இதே கொண்டு வரது வந்து யாரா வந்து ஒண்ணி கொடுக்குறது ஒண்ணு நீங்க போயிருக்கியா அப்படியே சொல்லி எல்லாம் உள்ள போட்டு திட்டு வாங்கி அப்படியே தன்மாரி போயிட்டு கொஞ்சம் பாஸ்டா போயிட்டு பார்த்தா பின்னால சரோஜா சிவாஜி போய் பின்னால தள்ளு அங்க போய் இங்க போ சொல்லி அப்படி போட அவளை திட்டு கொண்டு வந்து போட்டு அந்த வண்டியில வந்து போட்டுல ரூபா கொடுத்துட்டுல சிவாஜி உட்கார் அப்படின்னு சொல்லி வண்டி வந்து கொண்டு விட்டாங்க 10 ரூபா கொடுத்தாங்க அப்படியே வந்து டயர்டாயிட்டு உட்காந்துருக்க ஒரு half an hourல மாமா சொன்னாங்க சரி சொல்லிட்டு மூட்டை தூக்கிட்டு படம் கேட்க அப்படின்னு சொல்றான் பார்த்தா மருசாமின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் மேட்டு நான் உங்களுக்கு ரொம்ப கலாட்டம் பண்ணி ரொம்ப கிண்டல் பாத்துல என்ன ஆட்டம் ஆட்டடா அப்படின்னு சொல்லி அப்படியே வீட்டுல அப்படியே உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில அப்பதான் அழுதேன் நான் என்னடா இது யாரும் கேட்க மாட்டாங்க இவரு நம்ம ஃபர்ஸ்ட் பையன் வந்து கார்பரேஷன்ல நினைக்கிறான் ரெண்டாவது பையன் வந்து அண்ணாவோட வந்து செகண்ட் அவருடைய மாமனார் வந்து பிடிஎஸ் கம்பெனியில வந்து டிக்கெட் கலெக்டர் சரி அந்த மேனேஜர் வந்து நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வழியா பெரும்பாலும் கூட கொஞ்சம் கடையா எல்லாம் இதா இருக்க பொண்ணுங்க அப்படியே சுத்தி சுத்தி போறாங்க ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு பொண்ணு tomato அதனால பால்க்கே வரேன் இப்போ நான் டக்குக்கே வரேன் வச்சுக்கலாமா கீழே நான் வந்து வரவேணாமா வா நான் வந்துடுவேன் போயிட்டு 1 2 3 அவளும் கொஞ்சம் நான் போயிட்டேன் சொன்னதான் ரேஸா நானும் ரேஸ் போனேன் இதெல்லாம் காசு மட்டும் தான் நிற்கும் சைடாக வச்சுருந்தி நான் சைடே அழுவ చాలా నీయే சொன்னா కదా $1 lakh Bye 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 bye